ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கான தமிழ் தகுதி தேர்வு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்து பார்த்தோன்னா இயல் 3 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இயல் 3 ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம், விருந்து போட்டதும் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்டால் அம்மையும் இந்திரர் அமிர்தமும் ஏவேதாயினும் இனிதி என தம்மியர் உண்டலும் இல்லரே என புறநானூற்றில் குறிப்பிடப்படுவது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதாவது இந்திரர்களே உண்ணக்கூடிய அமிர்தமே கிடைச்சாலும் அதை தனியா உண்ண மாட்டாங்க நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது புறநானூறு. இது எதுல இருக்கு? புறநானூர்ல இருக்கக்கூடிய அந்த வரிகள் தான் அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. அதை யார் குறிப்பிட்டாங்க அப்படின்றத நம்ம கேள்வியை கேட்டிருந்தோம். கடலூர் மாழ்ந்த இளம்பெருவிழுதி சீதாங்க இதுக்கான ஆன்சர். கடலூர் மாழ்ந்த இளம் பெருவழுதி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தா இது குறிப்பிட்டார். உண்டாளம்மை உலகம் இந்திரர் அமிர்தமே ஏவைதாயினும் இனிதியென தம்மியர் உண்டலும் இளரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை பத்தி சொல்லக்கூடியது புறநானூர்ல கடலூர் மாழ்ந்த இளம் பெருவழுதி தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது மூலம் நம்ம சேனல்கார புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் வந்து போட்டுருங்க. காலின் 7 அடி பின் சென்று என கூறும் நூல் எது? காலின் 7 அடி பின் சென்று என கூறும் நூல் எது? அதாவது பண்டைய தமிழர்களை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, விருந்தினர் வீட்டுக்கு வந்து திரும்பி போறப்போ அவங்கள பிரிய மனமின்றி அவங்கள வழி அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்களாம், அவங்க குதிரை போட்டிருக்க அந்த வண்டி கிட்ட போயிட்டு ஒரு 7 அடி நடந்து சென்று போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு சொல்லக்கூடிய பொருணர் ஆற்றுப்படை பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ பொருணர் ஆற்றுப்படையில் தான் வந்து இது வரி வந்து காணப்படுகிறது. அடுத்து, அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என கூறும் நூல் எது? அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என கூறும் நூல் எது? அதாவது அல் அப்படின்னாலே இரவு, நம்மளுக்கு தெரியும். அல் அப்படின்னாலே என்னதுங்க? இரவு. ஸோ நிறைய பேர் உள்ள வரத்துக்காக பெரிய அந்த கதவுகளை வச்சு செஞ்சிருப்பாங்க பழைய கால வீடுகள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரிய கதவுகளை இரவு யாருன்னா உள்ள வரத்துக்கு இருக்கீங்களா, யாருன்னா சாப்பிட்றதுக்கு இல்லை விருந்தினர் வரத்துக்கு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், வந்து பார்த்துட்டு இருந்துட்டு யாருன்னா இருக்காங்களான்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வரவேற்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு. அல்லில் ஆயினும் இரவே விருந்தினர் வந்தாலும் அவங்களை என்ன பண்ணுவாங்களாம், மகிழ்ந்து வரவேற்று அவங்களை இதுவாகக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. எதுலங்க? நற்றிணையில் தான் வந்து இந்த கூற்று வந்து காணப்படுது. அடுத்து, தானியம் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என குறிப்பிடும் நூல் எது? பாருங்க, வீட்டுல எந்த விதமான ஒரு தானியமும் இல்லை, ஆனா திடீர்னு விருந்தினர் வந்து வந்துடுறாங்க. ஸோ விருந்தினர் வந்ததால ஸோ இவங்க விதைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட தானியங்களை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அது கூட பரவாயில்ல, நம்ம விருந்தினர் உபசரிக்கத்தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த வைத்திருந்த விதையை வச்சு அந்த திணையை உரலை இட்டு உடனே அதை என்ன பண்ணுவாங்களாம், விருந்து வந்து சமைப்பாங்களாம் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. எதுங்க? புறநானூர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த தகவல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு 333வது பாடல்ல. அடுத்து 4வது கேள்வி, விருந்தினருக்கு தன் பழைய வாளையும் தன் கருங்கோட்டு சீரையாழையும் பணையம் வைத்து செய்தியை கூறும் நூல் எது? பாருங்க, விருந்தினர் அது போல வந்துட்டாங்க, அவங்களுக்கு தேவைப்படுறத செய்யறதுக்கு வந்து நம்ம கிட்ட செல்வம் இல்லை அப்படின்றதுனால அவரோட அந்த பழைய வாள், ஓகேங்களா, அவரோட அந்த பழைய வாளையும் அதே போல மேலும் வந்து தேவைப்பட்டா கருங்கோட்டு சீரியாழ் இது ரெண்டுமே பணையம் வச்சு என்ன பண்றாங்களாம், செல்வத்தை வாங்கிட்டு வந்து அந்த விருந்தினருக்கு வந்து உபசரிப்பு வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா இதுவும் புறநானூறு தான். அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் புறநானூறு. இது 316வது பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ ரெண்டுமே பாருங்க, தானியம் இல்லாம இருந்தாலும் அந்த விதைக்காக வச்சிருந்த தானியத்தை பயன்படுத்துவதும் புறநானூறு, வாழையும் கருங்கோட்டு சீரியாழையும் பணையம் வச்சு பயன்படுத்துவதும் சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 5வது கேள்வி, டேஷ் நிலைத்தவரை பணர்கள் வரவேற்று குழல் மீன் கறியையும் பிறவும் கொடுத்தனர் என கூறும் சிறுபான்ற்றுப்படை குறிப்பிடுகிறது. பாருங்க, சிறுபான்ற்றுப்படை என்ன சொல்லுதான், குழல் மீன் கறியும் கொடுத்துருக்காங்க, பிற உணவுப் பொருட்களையும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்ற்றுப்படையில கொடுத்துருக்காங்க. அந்த எந்த நிலத்தவருக்கு கொடுத்தாங்க அப்படின்றதான் வந்து இங்க கேள்வி. எந்த நிலத்தவருக்கு அப்படின்னா நெய்தல் நிலத்தவர்கள். டீதா அதுக்கான நெய்தல் நிலத்தவர்களை வரவேற்று என்ன பண்ணுவாங்களாம், நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர். ஸோ அவங்களை வந்து ஒரு விருந்தினராக வரவேற்று அவங்களுக்கு தேவையான குழல் மீன் கறியும் அந்த உணவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சிறுபான்ற்றுப்படையில இருக்கு. எந்த நிலத்தவரை? நெய்தல் நிலத்தவரை பாணர்கள் வரவேற்று. அடுத்த 6வது கேள்வி, பலர்புகு வாயில் அடைப்பு கடவுணர் வருவீர் உளிரோ என குறிப்பிடும் நூல் எது? பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. அதாவது நாங்க என்ன பண்ண போறோம், கதவை அடைக்க போறோம், இரவு கதவை அடைக்க போறோம், பெரிய கதவை
யாருன்னா உணவு உண்ண விருந்தினர்கள் யாருன்னா இருக்கீங்களா, உள்ள வர போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய பழக்கம் அந்த தமிழர்கள்ட்ட இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா குறுந்தொகை. ஏதாவதுக்கான ஆன்சர் குறுந்தொகையில் தான் அந்த பழக்கம் இருக்கு. பலர் புகு வாயில் அடைப்ப, பலர் புகக்கூடிய அந்த பெரிய வாயில அடைக்க போறோம், கடவுணர் யாருன்னா விருந்துண்ண யாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில 118வது பாடல்ல தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து 7வது கேள்வி. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு. ஓகேங்களா? ஸோ இலையை மடிப்பதற்கு முன்னால இன்னும் ஒன்று சாப்பிடுங்க சாப்பிடுங்க முடியும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம கூடுதலா பரிமாறோம் இல்லையா, அப்பதான் நம்மளோட பிரியங்களோட அந்த இது வந்து நீண்டுக்குனே போயுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கா அம்சப்பிரியா. யாருங்க? பீதா இதுக்கான ஆன்சர். கா அம்சப்பிரியா அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போதும் போதும் சொல்றப்போ நம்ம வைக்கக்கூடிய ஒரு இட்லியும் நம்மளோட பிரியங்களோட அந்த சரடு வந்து நீண்டுகினே போகுதுன்னு சொல்லிட்டு கா அம்சப்பிரியா தான் வந்து சொல்றாங்க. அடுத்த 8வது கேள்வி பாருங்க. டேஷ் மற்றும் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, வழி செல்வோர்களுக்காக அந்த பசியாரத்துக்காக அதிகமான சத்திரங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. யாருடைய காலத்தில்? டேஷ் மற்றும் மராட்டியர் காலத்தில். அப்படின்னா நாயக்கர்கள் மற்றும் மராட்டியர் காலத்தில். டி தாங்க இதுக்கான ஆன்சர். நாயக்கர்கள் மற்றும் மராட்டியர் காலத்தில் தான் என்ன பண்றாங்க, மிகுதியான சத்திரங்கள் வந்து வழி செல்வோர்களுக்காக வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அடுத்து 9வது கேள்வி. தமிழர் பண்பாட்டில் டேஷ் இலைக்கு ஒரு தனித்த இடம் உண்டு. ஸோ தமிழர் பண்பாட்டுல எந்த இலைக்கு ஒரு தனித்த இடம் உண்டு அப்படின்னா வாழை இலை. பீதா இதுக்கான ஆன்சர். வாழை இலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்த இடம் இருக்குங்க. ஏன்னா தலைவாழை இலை விருந்தினருக்கு போட்டு அது ஒன் சைடு வந்து பெருசாகவும் ஒன் சைடு சின்னதாக வச்சு, சிறிதா இருக்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போன்ற சின்ன சின்ன உணவுப் பொருட்களை வச்சுட்டு, பெருசா இருக்க பொருட்களை கீரை அந்த உணவுப் பொருட்களை வந்து அழித்து அந்த விருந்தை உபசரிக்கக்கூடிய பண்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கிட்ட இருக்கு. அப்ப தமிழர் பண்பாட்டுல இந்த வாழை இலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகுத்த தனித்த இடத்தை வந்து பெற்றிருக்கு. அடுத்து, எந்த நாட்டில் உள்ள மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து விழா நடத்துகிறது? ஸோ மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்ச்சங்கம் தான். பீதா இதுக்கான ஆன்சர். இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் என்ன பண்றாங்க, வாழை இலை விருந்து அப்படின்ற ஒரு விருந்தை நடத்தி தமிழர்களை வந்து பாரம்பரிய வகை உணவு வகைகள் அங்கே வச்சு நிறைய தமிழர்கள் வந்து அதில் கலந்து என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்க. ஓகேங்களா? அப்போ வாழை இலை விருந்து விழா வந்து நடக்கிறது அமெரிக்கால மினசோட்டா தமிழ்ச்சங்கம் தான் வந்து நடத்துறாங்க. அடுத்து, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இது ஆல்ரெடி போன கொஸ்டின்லேயே பார்த்திருப்போம். அங்க என்ன கேட்டிருப்போம் அப்படின்னா ஏன்னா உரைத்தவர் யாருன்னு கேட்டிருப்போம். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன கேட்கிறோம், ஏன்னா விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு கற்பவை கற்ற பெண்ல மறுபடியும் இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நான் மறுபடியும் இங்க வந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ இது எந்த நூலுங்க, கலிங்கத்து பரணி தான் வந்து இதை குறிப்பிடுது. அங்க ஜெயங்கொண்டார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருப்போம், இங்க கலிங்கத்து பரணி. ஓகேங்களா? ஸோ அப்போ விருந்தினரை நம்ம நெருக்கமா உட்காந்து உபசரிக்க அவங்களோட முகம் வந்து நாங்கள் மலரும் அப்படின்றத கலிங்கத்து பரணி தான் வந்து குறிப்பிட்டிருக்கு. அப்படி யாருன்னு கேட்டாங்கன்னா ஜெயங்கொண்டார். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் நான் வேகமாக ரிவிஷன் கொடுத்துட்றேன். காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை. அல்லிலாயினும் விருந்துவரின் ஊக்கம். ஸோ நைட்டு விருந்தினர் வந்தா கூட முகத்தோட உபசரிப்பாங்கன்னு சொல்லக்கூடியது வந்து நற்றிணை. தானியம் இல்லாத நிலையிலும் வந்து விதைக்காக வைத்திருந்த தானியங்களை வந்து விட்டு குத்தி எடுத்து உணவிட்டாங்கன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா புறநானூறு. பழைய வாழையும் கருங்கொட்டு சீரியாழியும் பணைய வச்சு உபசரித்தாங்கன்னு சொல்லக்கூடியதும் புறநானூறு. நெய்தல் நிலத்தவரை தான் வந்து பாணர்கள் வரவேற்று குழல்மணியும் பிறவும் கொடுத்துன்னு சொல்லக்கூடியது சிறுபானாற்றுப்படை. பலர்புகு வாயில் அடைப்பு கடவுணர் வருவீர் உள்ளிரோ. நைட்ல கடவுள் அடைக்க போறோம், யாரா வரக்கு தெரிவிக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நூல் வந்து பார்த்தா குறுந்தொகை. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடுன்னு சொன்னவர் வந்து அம்சப்பிரியா. நாயக்கர்கள் மற்றும் மராட்டியர் ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியான சத்திரங்கள் வந்து உருவாக்கப்பட்டன. தமிழர் பண்பாட்டுல வாழை இலைக்கு வந்து ஒரு தனித்த இடம் இருக்கு. எந்த நாட்டில் உள்ள மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் வாழை இலை விழா விருந்து நடத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மினசோட்டா நகரம் தான். அடுத்து, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. சீதா இதுக்கான ஆன்சர். கலிங்கத்து பரணி தான் வந்து குறிப்பிடுது. ஸோ இது உங்களுக்கான கேள்வி. இது ஆல்ரெடி நம்ம வேற மாதிரி போன வீடியோல சொல்லியிருப்போம். ஆனா இது நம்ம கற்பவை கற்ற பெண்ல வந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்க. நான் திருப்பி நான் எடுத்திருக்கேன். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருத்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே என கூறும் நூல் எது? பாருங்க, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருத்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என கூறும் நூல் எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ இந்த கண்டினியூ அந்த புக்கை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தமிழ் தகுதி தேர்வு உங்களுக்கு மிக மிக எளிமையா இருக்கும். அடிச்சு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.